பொங்கல் கொண்டாட்டத்திற்கு சந்திக்கிற சில நண்பர்களும் அங்கு நடக்கிற சில பல குழப்பங்களும் தான் இந்த நாடகத்தின் களம். நாடகத்தின் தலைப்பு பொங்கலோ பொங்கல். என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் தேவ். இப்போ வர போகிறவங்க என்னோட நண்பர்கள். நாங்கள் எல்லாம் வகுப்பு 7ல் படிக்கிறோம். நாங்கள் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கலகலப்பாக தான் இருக்கோம். இப்போ நாங்கள் பொங்கல் கெட்டுக்கிறதுக்கு மீட் பண்ணியிருக்கோம். என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். நீங்களே எடுங்க. பொங்கல் கொண்டாட்டத்திற்கு நமக்கெல்லாம் மறுப்பு வந்திருக்கு. இனிப்பான பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எல்லாமே இல்லை, சட்னி சாம்பார் சாப்பிட்டு பொங்கல் தான் சுவையானது. இது என்ன பொங்கல் கண்பண்ணு, சூடா பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இது பொங்கல் விழுந்த பிரியாணி எல்லாம் கிடைக்காது. ரொம்ப அநியாயம். பாட்டின்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாமலா? வாங்க வாங்க, எல்லாரும் ஒண்ணு வந்தீங்களா? ரொம்ப நல்லது. இப்போ நீங்க பார்த்த காட்சி உங்களோட வீட்டுல இருக்கிற மாதிரியே இருந்துச்சா? சில பேருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், சில பேருக்கு வெண் பொங்கல் பிடிக்கும், ஆனா சில பேர் பிரியாணி தான் லைஃப்னு இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். பொங்கல் சாப்பிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இந்த டீயா குடிங்க, அருமையா இருந்தது. இந்த பார்லேஜி பிஸ்கட்ஸும் எடுத்துக்கோங்க. எத்தனை பிஸ்கட்ஸ் குக்கீஸ் இருந்தாலும் டீ கூட பாலிஜி தான் சிறப்பு. அடிச்சுத்தான் முடியாது. MKMM தமிழ் பள்ளியில் நடந்த பொங்கல் விழாவுக்கு போனீங்களா? நிலை 7 மாணவியார் பண்ண பட்டிமன்றம் அருமையா இருந்தது. தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்க குழந்தைகளுக்கு தமிழ் பள்ளி அவசியமாங்க தலைப்புல அவ்வளவு அழகா பேசினாங்க. இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா வேணும். தமிழ எடுத்து பதிலுக்க எவ்வளவு மகிழ்ச்சியாகுது. அப்படியே பொங்கல் ஆனவரா எவ்வளவு ஃபன் டைம்ஸ், மகிழ்ச்சியான நினைவுகள். ஆமா, சண்டே மதியானம் அவசரமா சாப்பிட வேண்டியிருக்கு. ஆமா, லார்ஜ் சைஸ். இங்க இருக்கப்ப போனா யார்கிட்ட பேசிட்டு அப்புறம் பேசிக்கலாம். இதோ வந்துட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. அப்படி என்ன அவசரக்கோ? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பார்ட்டியில் பிரியாணி இல்லைன்னு சொன்னீங்களே, அதனால நான் ஆன்லைன் ஆர்டரை போட்டுட்டு இருந்தேன். நீ பண்றது தப்பு. இது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. எப்போதான் பொங்கல் சாப்பிட போறோம்? சரி, நேரமும் ஆச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சாம்பார் அரிடும். இந்த இடத்துல கரண்ட் போயிடும். இருட்டா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. பட்ஜெட் ப்ராப்ளம். என்னாச்சு? எனக்கு இருட்டுல கொஞ்சம் பயம். பயப்படாதீங்க, ஏதோ ஃப்ளக்சுவேஷனாக தான் இருக்கும். அப்பாடா, லைட் வந்துச்சு. பொங்கல் காணுமே. மை பொங்கல்! எல்லாரும் வாங்க. யார் திருடி சாப்பிட்டாங்க கோட்ல போய் பார்க்கலாம். பொங்கல் காண போனதுக்கு கோர்க்கு போவாங்களா? ஆமாங்க, இல்ல கேஸான சிரிப்பாங்க. என்ன ஆனாலும் இந்த மிஸ்ரியா கண்டுபிடிச்சு ஆகணும். போறோன்னு தெரியுதா? கோர்ட்டுக்கு தான். வீட்டில் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபேமிலி ட்ராமா திடீர்னு கோர்ட் ரூம் ட்ராமா ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கற்பனைக்கு எல்லையே இல்லை, அதனால தான். இன்னைக்கு என்ன கேஸ் வரப்போகுதுன்னு தெரியலையே.
உங்களுக்கு ஏதாச்சும் கேஸ் வந்துச்சா அன்னைக்கு? கேஸ் வந்துச்சா? பசி தான் வந்துச்சு. லஞ்ச் பிரேக்குக்கு இன்னும் டைம் இருக்கு. என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டே இருக்கேன். என்ன கூட்டம் அது? தெரியல, ஒரு கேஸ் வரும்போது நினைக்கிறேன். என்ன பொங்கல் தின்னதுக்கு ஒரு கேஸா? ஒரு கேஸே இல்லாத இருக்கிறதுக்கு இந்த கேஸையாவது எடுத்து பண்ணுவோம். சரி சரி, நாங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரோம், அப்புறமா கேஸ் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன வயசு உங்களுக்கு? செல்லாது செல்லாது. உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு தெரியல, இதுல நீ ஒரு சாட்சி வேற. இங்க தானே உட்காந்துருந்தீங்க, ஏதாச்சும் பார்த்தீங்களா? ஆமாம், நான் பார்த்தேன். உங்க குழந்தை இந்த ஸ்கூலுக்கா வராங்க? ஆமாம், 2 பசங்க படிக்கிறாங்க. ஓ, செல்லாது செல்லாது, யாரும் தெரிஞ்சவங்களாம் இருக்கக்கூடாது. மேடம், எனக்கு ஒருத்தங்க மேலே சந்தேகம் இருக்கு. ஓ, யாரு? யார் அது? லைட் ஆஃப் ஆனதும் லிவியா மட்டும் காணாம போயிட்டாங்க. ஆனால் லைட் வந்ததும் டேபிளுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நான் பாட்டிலா தான் இருந்தேன். எனக்கு ஒரு தார் மேல பயங்கர சந்தேகம். அப்படியா? யார் அது? ஆரா பாட்டுக்கு வந்ததுல இருந்த போன்ல ஏதோ பேசிட்டார் இருந்தார். லைக் திரும்ப வந்தப்ப 5 மினிட் இருந்தார். பொங்கல் 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 பொங்கல். ஓ, முடிச்சாச்சு. கேஸ் முடிச்சாச்சு. வாங்க கோர்ட்டுக்கு போகலாம். பசி வேற வயிற்றுக்கு இல்லது. அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சது. நீங்க யோசிக்கலாம், பொங்கல் திருடுறதுக்கெல்லாம் ஒரு கேஸா? ஆனா கவனிச்சு பார்த்தா கேஸ் இல்லாத 2 லாயர்ஸுக்கு கேஸ் கிடைச்சிருக்கு. பொங்கல் விழாக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்த என்னொரு வகுப்புக்கு ஒரு நாடகம் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு அது சொல்ல வேணாம். சரி சரி, கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் ஆர்டர், கேஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ஆரா கில்ட்டி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போறேன். அப்படியா? யார் கில்ட்டி? அது வந்து இன்னும் தெரியல. ஆனா பாட்டிக்கு வந்து ஒருத்தரையா எலிமினேட் பண்ணி வந்தா கில்ட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஐயோ, இவங்கள வச்சுட்டு ஒரு கேஸ் நடத்தி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சைலன்ஸ் இன் தி கோர்ட். எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். இந்த கேஸுக்கு என்ன சத்தம் அது? நான் லிவியா guilty இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போறேன். இங்கேயுமா? சரி, ஆரம்பிங்க. ஆரா, நீங்க லைட் ஆஃப் ஆகுறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. ஆனா விட்னஸ் சொன்னாங்க நீங்க வாயில ஏதோ மென்னிட்டு இருந்தீங்கன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பசிச்சது, பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால நான் ஆன்லைன் ஆர்டரை போட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு இருந்தேன். பாருங்க ஜட்ஜ், அவர் பசிக்கு அவரே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. திருடுறவர் எதுக்கு ஆர்டர் பண்ணோம்? சரி, ஏதாவது ரிசீட் இருக்கா ப்ரூஃப் பண்ண? நான் ஒன்று சொல்லணுங்க. இப்போதானே சொன்னேன், எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். ரிசீட் இருக்கா? அது இல்லைங்க, எனக்கு அன்னைக்கு ரிசிப்ட் தரவே இல்லை. ஒன்றும் சரியா படலையே. அடுத்த லாயர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். லிவியா டேபிளுக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தா, ஆனா அவ ஒண்ணுமே சாப்பிடவில்லை. இவங்கெல்லாம் உண்மையிலே லா படிச்சுட்டு தான் வராங்களா என்ன சொல்ல வரீங்க? அவர் எதுக்காக நின்று இருந்தாரு? இதுல ஒன்றும் தெரியல. அப்பதைய பொதி நாதைய நடந்துட்டு அங்கேயே போயிட்டேன் போல இருக்கு. நடந்து போய் எனக்கு லேட் ஆகுது, நான் போகணும். ஐயோ, இவ வேற நைய நையின்னு. கொஞ்ச நேரம் இருக்கிறீங்களா சார்? இல்லை
சொன்ன கேட்கவே போறீங்க? நடந்து போய் பிரியாணி எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சிங்க அப்படிதானே? என் காட்சிக்காரர் சக்கரை பொங்கல் பிடிக்காது, வெண்பொங்கல் தான் பிடிக்கும். பாட்டிட என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த சக்கரை பொங்கல் பிடிக்குமா வெண்பொங்கல் பிடிக்குமான செய்தி வச்சுட்டு நான் என்ன செய்யறது? காணாம பொங்கல் சக்கரை பொங்கல் நான் எப்படி அதை சாப்பிடுவேன்? தலையே சுத்துதே. என் காட்சிக்காரர் நிரபராதி. என் காட்சிக்காரரும் நிரபராதி. நீங்க 2 பேரும் சொன்னதுல இருந்து ஆரா பிரியாணி ஆர்டர் பண்ணது ரிசீட் இல்லாததுனால I declare her guilty. ஜார்ஜ் இப்ப வாதம் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லி தொலை. ஆராக்கு ரிசீப்ட் கொடுக்க மறந்துட்டேன். அதுதான் கொடுக்க வந்தேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டீங்க. என்ன ரிசீட் இருக்கா? இது முதவே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிவிட்ட மாதிரி கேக்குறீங்க. சரி இந்த நாட்டாம தீர்ப்பு நான் மாத்தி சொல்லிட்டோமா? ஆனா யார் சொல்றதுன்னு தெரியலையே. இப்போ யாரு? நான் தான் அந்த பார்ட்டியோட ஹோஸ்ட். எல்லா பிரச்சனையுமே உங்களால தான். ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்ன வெண்பொங்கலும் சேர்ந்து காணாம போயிடுச்சா? இல்லை சார், சக்கரை பொங்கல் ஹாட் பாக்ஸில் மாட்டி கிச்சனில் வச்சேன்னா அதுக்கப்புறம் நான் வெறும் காலி குக்கர் கொண்டு வந்து டேபிளில் வச்சேன்னா அப்படின்னா பொங்கல் திருட்டு போகல, வீட்டில் பத்திரமா இருக்கு. இருக்கிற பொங்கலை இல்லைன்னு சொல்லி இல்லாத கேஸ் இருக்குன்னு சொல்லி இந்த பொல்லாத தலைவலி வந்ததுதான் மிச்சம். கேஸ் டிஸ்மிஸ். வீட்டில் சக்கரை பொங்கல் இருக்கு, நீங்க எல்லாம் சாப்பிட்டு வாங்க. நீங்களும் வாங்க. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா கொஞ்சம் ரணகலமாக கூட இருக்கும். நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணோன்னு உங்களுக்கு பிடிக்கும்னு. நன்றி. இது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதினது ரைட் ஃப்ரம் தி ஐடியா இந்த கிளாஸ் ரூமில் இருக்க இங்கே நிற்கிறாங்களே அவங்க முன்னால அவங்க எல்லாரும் தான். டயலாக்ஸ் எழுதினது, ஸ்கிரிப்ட் ஐடியா எல்லாமே இங்கே இருக்கவங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு அதை தமிழ்லையும் எழுதி டயலாக்ஸ் எல்லாம் தமிழில் வச்சது எல்லாமே அவங்க பண்ணது தான். ஸோ entire script is by this class. ஆராத்ரிகா, ஆயிஷா, தன்விகா, தேவானந்த், தேவ் அர்ஜுன், தேவ் ராஜன், மீனாட்சி, ஒலிவியா, சாரா, சித்தார்த்.